இது வந்து we have LED projector lamps. இதுவும் அதே மாதிரி ப்ரொஜெக்ட் லேம்ப்ஸ் வந்து டீல் பண்ணுறது மேக்ஸிமம் எல்லாமே குவாலிட்டியான ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். பைனீர், JBL, Kenwood. ப்ரோ நான் சொன்ன மாதிரி அந்த சன்ஃபின் சொட்டும்போது அந்த டிஃபாக்ல ஸ்ட்ரிப்ஸை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாதுங்கிறது லைவாக பார்த்துடலாங்க. கஸ்டமருக்கு என்ன விருப்பமோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறனால தான் இவ்வளோ பெருசாக நாங்கள் போட்டு இவ்வளோ ஸ்டாக்ஸை வந்து இது பண்ணி வச்சுருக்கோம். 91.3%. இதில் 9% எங்கே இருக்குது? 10%க்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அங்கே இல்லாமல் இங்கே தனியாக ஒரு டிஸ்பிளேஸ் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஐடியா கொடுக்கணுங்கிறதுனால அகெயின். பட் அதுக்கு முன்னாடி இப்போ என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். பட் நம்மளோட யூனிக் ப்ராடக்ட் அது ரொம்ப நல்லா இருக்குது எல்லாத்த விட. இதில் 4Gங்கிறது 4G கண்டிப்பாக இருக்கும். சூப்பர்லாம். அண்ட் வி ஹேவ் டைமண்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரிஜினல் டைமண்ட். மோக்கோவில் வந்து வி ஹேவ் 2 ஸ்பெசிஃபிகேஷன், X3 இருக்குது, X5 இருக்குது. லைக் ஆடியோ போயிட்டு இருக்குங்களா? ஆடியோ இருக்குது. இதில் 2D மாட்டிருக்கு, சாரி 2K மாட்டிருக்கு. ஆமாங்க, சூப்பராக இருக்குங்க. மேட் ஃபினிஷ் பாருங்க, பெட்டர் குவாலிட்டி தென் கோல்ட் ஸ்டாண்டை விட நல்லா இருக்குங்க. இது வந்து சூர்யாலுங்க பிராண்ட்லேருந்து வரும், பக்கா பேக்கிங்கில் வரும். கஸ்டமரோட ரெக்வயர்மெண்ட், கஸ்டமர் வெளியூர்லேருந்து வரவங்க இருக்காங்க, அவங்க சண்டேஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக சண்டேஸும் ஒர்க் பண்ணுறோம். நல்லதுமா. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். நம்ம கடை பேர், நம்ம கடையோட லொக்கேஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். நம்ம கடை பேர் ஆட்டோ ஜோனுங்க. புதுசாக தெரியாத மாதிரி கேட்குறீங்க. ஓகே, ஆட்டோ ஜோன். நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உக்கடத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் பால்காட் ரோட்டில் இருக்குது. ஓகே, தயவு செஞ்சு கூகுள் லொக்கேஷன் வந்து டேக் பண்ணிடுங்க. காண்டாக்ட் நம்பர்ஸும் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரம் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் டு டுவர்ட்ஸ் பால்காட் ரோட். ஓகே, நியூ ஓல்டு மார்க்கெட்னு இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட் சைட் கட்டில் மேக்ஸிமம் நம்ம கடை தான் இந்த லைன்லேயே இருக்குங்க. அது இல்லாமல் இந்த மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு வந்ததும் நம்ம தான். ஆமாங்க, ஃபஸ்ட்டு இங்கே யார் மேக்ஸிமம் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிச்சது நம்ம தாங்க. நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்கோம். லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மேபி கஸ்டமருக்கு சாய்ஸ் படி விட்டுருலாங்க. நம்ம முதல்லேருந்து நான் சொல்கிற ஒரே விஷயம் ஈஸ் ஆஃப் ஷாப்பிங். ஸோ கஸ்டமரோட சாய்ஸ்க்கு அவருக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே அப்கிரேட் ரெகுலர் பண்ணுறது தான் நம்மளோட யூனிக் ஃபீச்சரு. மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே அப்கிரேட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாங்க நீங்கள். போகலாங்களா? போகலாம். ஆனால் இங்கே இருக்கு நம்ம கடை ஃபஸ்ட் அப்கிரேடு அதுதாங்க. வாங்க போகலாம். ஃபஸ்ட் அப்கிரேடுங்களா? வேற எங்கேயே கூப்பிட்டு போகிறீங்க? இல்லைங்க, நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருந்துருப்பீங்க இந்த 3 ஷாப்பும் ப்ளஸ் அந்த கராஜும் நம்மளோட தான் இருந்துச்சு. ஆமாம். இப்போ கம்ப்ளீட்டாக இந்த சைட் டிவிஷன் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கராஜ் ஒன்லி ஃபார் இன்ஸ்டலேஷன்ஸ் தனியாக கம்ப்ளீட்டாக. பிகாஸ் கஸ்டமர் வந்தாருன்னா ஒரு ரோட் நிற்க நம்ம வேலை பார்க்க முடியாது. ஸோ அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் எதுவும் பார்க்க வேணா கராஜ் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் முக்கியமான அப்டேட் வந்து ஃபார் த ஆடியோ. ரைட், இப்போ ஆடியோக்குன்னு தனி எக்ஸ்க்ளூசிவ் டிவிஷனுங்க. பார்த்தாலே தெரியுது, ஆடியோ செட்டப்க்குனே தனியாக வச்சுருக்கீங்க. ஸ்பீக்கர்ஸ், ஆண்ட்ராய்டு, அது போக ஃபாக் லேம்ப்ஸு, அது போக லைக் வூஃபர்ஸு எல்லாமே கம்ப்ளீட் ஆடியோ ரெலவெண்ட். கொஞ்சம் மினிமம் லைட்டிங்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இதில் மேலே ஸ்பீக்கரும் மாட்டிருக்கீங்க. ஆமாங்க, டெமோ பீஸ்க்காகுங்க. டெமோ யூனிட்ஸும் இங்கே வச்சுருக்கீங்க. கேட்குறீங்களா? கனெக்ட் பண்ணியிருக்கு. கனெக்ட் பண்ணி தாங்க இருக்குது. இது ஆக்சுவலாக நாங்கள் இதில் நமக்கு வந்துட்டு பேசிக் பிராண்ட் அப்படின்னா நமக்கு என்ன பட்ஜெட்லேருந்து வருதுங்க முக்கியமாக? நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஹைலைட்டாக சொல்லிக்கிறேங்க. ஓகே, எல்லாருமே எல்லா ப்ராடக்ட்ஸுமே பண்ணுறாங்க. பட் பேசிக்காக நம்ம மெயினாக ஹைலைட் பண்ணுறதுன்னா லைக் கஸ்டமர் லாயல்ட்டி. திருப்பி கஸ்டமர் நம்மள்கிட்ட வரணும். நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் ஹையாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்ட் எடுத்துக்கோங்க. டைமண்ட்லேயே நிறைய காப்பி செகண்ட் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. பட் நம்மக்கிட்ட ஒரிஜினல் டைமண்ட் மட்டும்தான் கிடைக்கும். அது போக பிளாபங்க்டாக இருக்கலாம், இல்லை பைனியராக இருந்துக்கலாம். மேக்ஸிமம் எல்லாமே ரெப்யூட்டட் ப்ராடக்ட்ஸும் பிராண்டட் ஒரிஜினல்ஸ் மட்டும் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரைஸை பெருசாக நான் ஹைலைட் பண்ணி சொல்லலை. உங்கள் வியூஸ் வரட்டும், இல்லை கஸ்டமர்ஸ் வரட்டும், வந்து பார்க்கட்டும். குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அவங்க எடுத்துக்கலாம். ஓகே. ஏன்னா இப்போ நிறைய விஷயம் போயிட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கஸ்டமர் கேட்குறது வந்து காம்போ ஆஃபர் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லையாங்கிற ஒரு கேள்வி வந்து பெருசாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற ஸ்பெசிஃபிகேஷன் அந்த இதில் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரைஸிங் பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணிடலாம். 100% பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட ஃபீச்சரும் நம்மளோட ஈஸ் ஆஃப் ஷாப்பிங் எங்கேயுமே இருக்காது. மேஜர் ரோல் பிளேயர் நம்ம புதுசாக வந்திருந்தாலும் வி ஆர் த மேஜர் ரோல் பிளேயர்ஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆண்ட்ராய்டில் இப்போ பேசிக்காக 2 ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பிளாக் பஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகே, வித் ரியர் கேமராஸ் 1080p ரெசல்யூஷனுங்க. மேக்ஸிமம் எல்லாமே 720 தான் வரும். இது வந்து 1080 ரெசல்யூஷன் வரும். ஓகே. ப்ளஸ் ஆண்ட்ராய்டு இதனுடைய பேனல்ஸும் சேர்ந்து வந்துடும். ஓகே. ப்ளஸ் இன்ஸ்டாலும் பண்ணி கொடுத்துடலாங்க கஸ்டமருக்கு. 7500க்கு இதை பண்ணி கொடுத்துடலாங்க. 7500 இன்க்ளூசிவ் எவ்ரிதிங். ஒரு காரை மட்டும் கொண்டு வந்து வித் பேனல், ரியர் கேமரா அண்ட் ஆண்ட்ராய்டோட நம்ம பண்ணி கொடுத்துடலாம். லேபரும் சேர்த்து சொல்கிறீங்க? எல்லாமே சேர்த்துங்க. கஸ்டமருக்கு ஃபைனல் ப்ரைஸ் காஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இது வந்து ரெப்யூட்டட் 100% கேரண்டி ப்ராடக்ட். நான் சொல்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கேரண்டி இருக்குது.
ரைட் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி பண்ணி கொடுத்துடலாம் இன் கேஸ் இதுதான் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா 1 இயருக்கு 1 இயர் ரைட் ஸோ நெக்ஸ்ட் வந்து நாக்காமிச்சி ஒரிஜினல் பிராண்டட் ஒன்றுங்க இதுவும் அதே மாதிரி ரியர் கேமராவோட பண்ணி கொடுத்துலாம் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதோட கம்பேர் பண்ணும்போது 10,000 rupeesக்கு வித் பேனல் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துலாம் சூப்பர் இதெல்லாம் குளோபல் பிராண்ட் இல்லைங்களா குளோபல் பிராண்டுங்க ஃப்ரம் ஜப்பான் ஸோ ஜப்பானீஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு உங்களுக்கு நீங்கள் ஒரு கேரண்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நேம்டு ஃபார் குவாலிட்டி ஸோ சோனி அன்னைக்கு வந்து ஸ்பீக்கர்ஸாக இருக்கலாம் இன்னைக்கு எப்படி மார்க்கெட் அதே மாதிரி நாக்காமிச்சி இஸ் ஜப்பான் பிராண்ட் இல்லை எனக்கு ப்ரைஸ் எனக்கு எவ்வளோ போக முடியாது சொல்லியே கொடுத்துருவோம் 3,500 ரூபாய்க்கு எங்கள்கிட்ட இருக்குது 3,500க்கு எங்கள்கிட்ட இருக்குது பட் நீங்கள் வாங்கும் போது சில இடத்துல குவாலிட்டி வந்து சம்டைம்ஸ் நீங்கள் குவாலிட்டினா அந்த மாதிரி இல்லை பட் போகும் பட் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் தேர் இஸ் a டிஃபரன்ஸ் இல்லைங்களா ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸ்பெசிஃபிக்காக எனக்கு பேசிக்கே போதும் பேசிக்கே போதும் சம்வாட் இப்போ நிறைய நம்மள்ட்ட கார் டீலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு பேசிக் ரெக்யர்மெண்ட்டாக ஒரு கேமரா போட்டு கொடுக்கும் எனக்கு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எங்களுக்கு இன்னைக்கு ஒரு மார்னிங் ஒரு கஸ்டமர் வந்தார் எனக்கு வந்து வாஷ் பண்ணுற லிக்விட் வந்து எனக்கு கேன்ஸில் வேணும்னு கேட்குறாரு ஏன்னா எனக்கு நிறைய ரெக்யர்மெண்ட் இருக்கு எனக்கு இந்த சின்ன டின் வந்து பத்தாது அது வந்து 200 rupees வாஷ் ஜெல் வருது ஒரு 4 காருக்கு தாங்க பத்தும் எனக்கு பத்தாது நிறைய வேணும் கேட்குறாரு அந்த மாதிரி அவங்களுக்கு பேசிக் ரெக்யர்மெண்ட் ஒரு ஷோ ஆஃப் பண்ணி விற்கிறதுக்கு தான் அந்த மாதிரி பேசிக் கண்டிஷனில் 3,500க்கு நம்ம வந்து ஆண்ட்ராய்ட்ஸ் வந்து கொடுத்துடலாம் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மாடரேட்டான ஒரு மாடலாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சது இது வந்து மாடரேட்டர் பிளாக் பஸ்டருங்க பட் நாக்காமிச்சி வந்து 100% கேரண்டி ஜப்பான் கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குங்க நான் உங்கள்கிட்ட ப்ரைஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி 3,500லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது பட் வேரியஸ் பிராண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி லைக் பிராண்டட் போனீங்கன்னா பைனியர் இருக்குது வி ஹவ் பைனியர் பிளாபங்க் D-Trek இது நான் ஒரு சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் சொல்கிறேன் ஆனால் இதெல்லாமே ஓய் தானே இப்போ பைனியர் பிளாபங்க்லாம் 100% ஒரிஜினல் இப்போ இந்த D-Trek வந்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் காப்பி தேர்ட் காப்பி 4Gன்னு போட்டிருப்பாங்க ஸ்பெசிஃபிகேஷன் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா 1G தான் இருக்கும் அந்த நம்மக்கிட்ட ஸ்பெஷலைசேஷன் அதுதான் என்ன வேர்ட் சொல்கிறோமோ த கேரண்டி வில் பி தேர் அந்த ப்ராடக்ட் ஆல்சோ ஓகே ஸ்பெக் அப்படியே தான் இருக்கும் கண்டிப்பாக அது ஸ்பெக் அதே மாதிரி 4Gனா 4G நம்ம நார்மல் மொபைல் ஃபோனில் இருக்க கேமராக்கும் சோனியில் இருக்கக்கூடிய சோனியில் 4 இது கேமரா சொன்னாங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அதே மாதிரியே இருக்கும் வேறஸ் நம்ம சைனா ப்ராடக்ட்ஸ் வேறு ஏதாவது போனோம்னா 16 GBன்னு சொன்னாலும் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் வராது இதில் 4Gங்கிறது 4G கண்டிப்பாக இருக்கும் சூப்பர் அண்ட் வி ஹேவ் டைமண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரிஜினல் டைமண்ட் மோக்கோவில் வந்து வி ஹவ் 2 ஸ்பெசிஃபிகேஷன் X3 இருக்குது X5 இருக்குது லைக் எது 2GB RAM ஆர் 4GB RAM பேக் வியூ கேமராவோட வந்துடும் ரியர் கேமராவோட இருக்குது இன்னொன்று ஜெர்மன் டெக்னாலஜியில் இது வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கிற போட்டு கோல்ட் ஃபின்ச்சு 360 டிகிரி கேமரா 4 டிரெக்ஷன் உள்ள கேமரா இட்ஸ் கம் லைக் ஜெர்மன் டெக்னாலஜி இது கம்ப்ளீட்டாக இன்ஸ்டலேஷனோட நம்ம ஒரு 21,000 பண்ணி கொடுத்துடலாம் நான் சொன்ன ரேஞ்ச் வந்து 3,500 to even 25 வரைக்கும் இருக்குது பட் இது வந்து நம்ம 21க்கு பண்ணி கொடுத்துடலாம் இதுனா X3 இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4GB 64GBங்களா இது 2GB ரேமுங்க இது வந்து X3 X5 போனால் 4GB RAM இது ரெண்டுமே ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும் ஆமாம் இது போக மிச்ச பிராண்ட்ஸ் எல்லாமே டைமண்ட் இன்னும் நிறைய இருக்குங்க பட் மோஸ்ட்டாக நான் சொன்னது வந்து ப்ரிஃபர்டு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஏன்னா கஸ்டமர் ஒரு தடவை வந்தாருன்னா திருப்பி அவர் கார் தான் மாற்றுவார் கஸ்டமர் மாற மாட்டார் அதனால் அவர் திருப்பி வரணும் அதனால் என்ன சொல்கிறோமோ அந்த 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 கேரண்டி வந்து ப்ராடக்ட்டில் இருக்கணும் ஸோ சூப்பர் ரெப்யூட்டட் குட் ப்ராடக்ட்ஸ் போகிறது நல்லது இது பொறுத்த வரைக்கும் அதுக்கான பேனல்ஸ் எல்லா வண்டிக்குமே இருக்கும் எல்லா வண்டிக்கும் அதுக்குள்ள பேனல்ஸ் நீங்கள் நம்ம கராஜில் காமிச்சு அங்கேயே வச்சு ஃபிட்டர்ஸ் வந்து அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபிட்டிங்ஸ் அதை தனியாக கொடுக்க வேண்டியது ரைட் பட் அப்பார்ட் ஃப்ரம் த பேக்கேஜ் இந்த பிளாக் பர்சன் காமிச்சு நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துடலாம் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்ததுக்கு கம்ப்ளீட் எல்லாமே அதனுடைய ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் ஸ்டார்டிங் பிராண்டட் பிளாபங்காக இருக்கட்டும் பைனியர் JBL Kenwood இல்லைன்னா அதர் ப்ராடக்ட்ஸ் பட் மேக்ஸிமம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாமே டீல் பண்ணுறது மேக்ஸிமம் எல்லாமே குவாலிட்டியான ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் ஏன்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது மார்க்கெட்டுங்கிற போது சம்டைம்ஸ் வந்து மிச்ச ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் செகண்ட் குவாலிட்டி செகண்ட் காப்பிங்கிற மாதிரி பட் ஆஸ் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கோம் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் 2-3 கடை ஆரம்பிச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்றைக்கி 7-8 கடையாக வந்துருச்சு எல்லாமே ஒரே லொக்காலிட்டியிலங்கிற போது இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் ஸோ நாக்காமிச்சி அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரிஜினல் ப்ராடக்ட் வி ஹாவ் பிளாபங்க் and we have JBL Kenwood Infinity இருக்கு and we have Moco Voltec இல்ல என்ன லைக் we have component and coaxial speakers in all the brands Alpine இருக்கு எல்லா பிராண்ட்லயும் இருக்கு Alpineலாம் செம்ம ஹெவியா இருக்கும் ஆடியோ லவர்ஸ் தெரியும் ஸோ இது டிஸ்பிளேஸ் இல்லாமல் இது மேக்ஸிமம் எல்லா ப்ராடக்ட்ஸ் இருக்கணும் ஸோ இது போக இதனுடைய சப் ஊஃபர்ஸ் ஆம்ஸாக இருக்கலாம் எல்லாமே இதனுடைய டிஸ்பிளே டிவிஷன் மட்டும் இது போக ஸ்டாக்ஸ் வந்து நம்மளோட தனியாக வேர் ஹவுஸ்லேயே இருக்குதுங்க ஓ ஜஸ்ட் மாடல் வந்து சூஸ் இது வந்து கம்ப்ளீட் ஜஸ்ட் ஃபார் ஷாப்பிங் ஏன்னா இங்க வந்து நான் எங்கிட்ட இவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு நான் மொத்தமா டம்ப் பண்ணக்கூடாது கஸ்டமருக்கு வந்து என்னென்னலாம் இருக்குங்கிற ஒரு டிஸ்பிளேக்கு உண்டான இது
அதே போல தான் ஆண்ட்ராய்டும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த மாடல் வந்து நீங்கள் சூஸ் மாடல் பண்ணுறதுக்காக டிஸ்பிளே நீங்கள் உங்களுக்கு வேற டெமோ பார்க்கணும்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் பிளேஸ் ஃபார் ஒன்லி ஃபார் திஸ் டெமோ. அது போக பின்னாடி ஒரு சில எல்இடி மாடல்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா? அதையும் பார்க்கலாம். கரெக்டுங்க. இது வந்து வி ஹேவ் எல்இடி ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ். இதுவும் அதே மாதிரி ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 5200 இருக்கு. டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வேரிட் பிராண்ட்ஸ். வி ஹேவ் ஏஎஸ், டார்க் ஷைனர். இதெல்லாம் ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப் இல்லைங்களா? ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப்ஸுங்க. ஓகே. ஸோ இதே வந்து பை லேம்ப் இருக்குது, சிங்கிள் லேம்ப் இருக்குது, ட்ரை கலர் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்ஸில் எல்லா ரேஞ்சஸ்லேயும் இருக்குது, எல்லா பிராண்ட்ஸ்லேயும் இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நான் டம்ப் பண்ண முடியாது, அதனால் மேக்ஸிமம் உண்டான டெமோ பீசஸ் மட்டும் வச்சுருக்கோம். கீழே வந்து எல்இடி லைட்ஸ் ஈவன் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1000 ஆன்வர்ட்ஸ் வந்து இருக்குதுங்க நம்மகிட்ட. நான் திருப்பி இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. ப்ரைஸை வந்து பெரிய ஹைலைட்டாக வந்து சொல்ல மாட்டோம். பிகாஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியன் கஸ்டமர்ஸ் ஆர் ப்ரைஸ் ஓரியன்ட்னு சொல்லி. அவங்க ப்ரைஸ் எங்கே கம்மியாக இருக்காங்க போவோம். பட் நாங்கள் ஹைலைட் பண்ணால் குவாலிட்டியை வந்து தயவு செஞ்சு ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஒரு பொருள் வாங்கி நான் 1000 ரூபாய் வாங்குறதுக்கும் 1200 வாங்குறதுக்கும் பெரிய வித்தியாசம். நான் 200 ரூபாய் தான் நான் செலவு பண்ண போகிறேன். ஆனால் அந்த 200 ரூபாய்க்கு அந்த 1000 ரூபாய் நமக்கு லாங் ஸ்டாண்டிங்காக வரப்போகுது. ஸோ வி ரெக்கமெண்ட் ஆல்வேஸ் டு கோ ஃபார் அ குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுதான் குவாலிட்டிக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் இதுதான். ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது ஃப்ரெஷ்ஷாக யாராவது ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் கம்பீட் பண்ணுறாங்க வந்து. பட் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகிடாதீங்கிறது தான் எங்களோட மெயின் ஒன் ஆஃப் த மோட்டோவும் அதுதான். டோன்ட் காம்ப்ரமைஸ் ஆன் த குவாலிட்டி. இல்லை எனக்கு கஸ்டமருக்கு இவ்வளோ என்கிட்ட ரெகுலராக வருவாங்க. நான் சொன்ன மாதிரி லைக் கார் டீலர்ஸ் வந்து வருவாங்க, அவங்களும் எங்களுக்கு கஸ்டமர் தான். அவங்க கேட்குறது எனக்கு இந்த ப்ரைஸ், எனக்கு ப்ரைஸ் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. பிகாஸ் நான் வந்து அது பிஸ்னஸாக பார்க்குறேன் அப்படிங்கிறது அவங்கள வந்து நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு வாட் எவர் தே ஹேவ். இல்லை எனக்கு நான் கொஞ்ச நாளைக்கு வச்சிருவேங்க, எனக்கு வண்டி விற்றுருவேங்க, எனக்கு இவ்வளோ பெருசுக்கு வேண்டாம், பட் எனக்கு ஒரு செட் வேணுங்கிற போதோ இல்லை ப்ராடக்ட் வேணுங்கிற போதோ அவங்களுக்கு உண்டான ப்ரைஸில் கொடுத்துருவோம். பட் ஒரிஜினலாக நான் லாங் ஸ்டாண்டிங் அந்த வண்டி வச்சிருக்க போகிறேன். ஒரு 5 years அந்த வண்டி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 3+ yearங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தயவு செஞ்சு உங்கள் குவாலிட்டி போகிறது வந்து நல்லது. ஏன்னா அந்த ஃபிட்டர் சார்ஜஸ் நீங்கள் சிஸ்டம் எடுத்தீங்கன்னா 3500 ரூபாய்க்கு நீங்கள் 1000 ரூபா 1500 நீங்கள் ஃபிட்டிங் சார்ஜ் கொடுத்துருவோம். அதை நீங்கள் திருப்பி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அது ஒரிஜினல் என்ன சொன்னால் நாக்கமிச்சு நீங்கள் வாங்கி மாற்றிட்டு போயிடலாம். அது வந்து உங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங்காக வரும். ரெண்டாவது வந்து இன்றைக்கி நான் சொல்லி நாளைக்கு ஒன்று மாற்ற எல்லா வீடியோஸும் உங்களோட நம்ம பண்ண வீடியோஸ்லேயே முன்னாடி போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஈஸ் ஆஃப் ஷாப்பிங் நான் ஒன்று திருப்பி ஹைலைட் பண்ணுவேன். ரெண்டாவது லாங் ஸ்டாண்டிங். இன்றைக்கி வந்து அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு நம்ம இருப்போமாங்கிறது அந்த ஒரு கொஸ்டின் வந்து அது. நான் இவ்வளோ தூரம் இன்டெப்த்தாக நீங்கள் 3 கடையிலேருந்து இன்றைக்கி 8 கடையாக டெவலப் ஆயிருக்குன்னா ஸோ தட் இஸ் அ சைன் தட் ஷோஸ் தட் வி ஆர் க்ரோயிங். இத்தனைக்கும் நம்ம வந்து நியூ மார்க்கெட்டில் யாருமே இல்லாதப்பவே உள்ளே வந்தவங்க. ஆமாம். இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் கட்டு ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. ஆமாம். எங்களுக்குன்னு உண்டான கஸ்டமர்ஸை வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணால் பார்க்க முடியாது. மிச்சவங்களை யாரும் காம்படிஷனை பார்க்கல. இன்கேஸ் நம்ம கூட காம்பீட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க இருக்காங்க. லெட் தம் ட்ரை. அந்த காம்பீட் அவங்க பண்ணட்டும். ஏன்னா நம்மக்கிட்ட வர கஸ்டமர் டேரெக்டாக நாளைக்கு நம்மள்ட்ட தான் வந்து பேசுவாங்க. ஸோ கஸ்டமரை எப்படி யூஸ் பண்ணலாம், கஸ்டமரை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், எப்படி ரெகுலர் பிஸ்னஸ் எடுக்கலாம், அதுவும் இல்லாமல் லாங் ஸ்டாண்டிங் ரெப்யூட்டட் ஆட்டோஸான அந்த ரெப்யூட்டேஷன் இருக்கணும். அதுக்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கம்பீட் பண்ணுறாங்க. கம்பீட்டிங் இஸ் நாட் அவர் மோட்டோ, கம்பீட்டிங் இஸ் நாட் அவர் பிரைமரி கோல் ஆல்சோ. தார் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ வெஹிக்கிள் ஒன்று வந்திருக்கு. அவங்க நினச்சா எங்கே வேணாலும் போயிடலாம். கண்டிப்பாக. எத்தனை ஷோரூம்ல இருக்கு. அது ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் ஆண்டர்பிரனருங்க. நீங்கள் ஷூட் பண்ணியிருப்பீங்க. அந்த கம்பெனி நேம் வந்து நீங்கள் பேக்கில் நோட் பண்ணீங்களா இல்லைன்னு சொல்லி தெரியல. பட் ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் ஆண்டர்பிரனர் இன் கோயம்புத்தூர். அந்த வண்டிக்கு இது சன்ஃபிலிம் சொட்ட வந்திருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். நான் உங்கள்கிட்ட காமிக்க பார்க்கலாங்களா? பார்த்துலாங்களா? ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக இது நார்மலாக நம்ம ஒட்டக்கூடிய ரெகுலர் சன்ஃபிலிம்ஸ், ரைட்? ஸோ இது வந்து 70% கட் பண்ணும். நான் இது காமிக்கல, என்ன கம்பெனின்னு காமிக்கல. ஸோ இது வந்து 70% கட் பண்ணும். இது 20%, இது 50%. நான் இது என்ன விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் டெஸ்ட் எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஹீட் ரேடியேஷன்ஸை வந்து கட் பண்ணும் அப்படிங்கிறது, ரைட்? ஸோ இந்த 70% போட்டக்கூடிய சன்ஃபிலிம்ஸ் வந்து 10.5% வந்து உங்களுக்கு ஹீட் ரேடியேஷன் கம்மி பண்ணும். ஐஆர்ஆர் இன்ஃப்ராரெட் ரேஸ், ரைட்? இன்னொன்று 20% வந்து 9.5%. என்ன இவ்வளோ தான் கட்டுது? அது அவ்வளோதான் இருக்குங்க. ஓகே ஓகே. இது வந்து 50% கட் பண்ணக்கூடியது. இது வந்து 9.9%. யூவி வந்து மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து மேக்ஸிமம் 90, 95 தட் இஸ் குட். பட் ஹீட் ரேடியேஷனை கட் பண்ணுறதுக்கு தான் நம்ம மெயினாக சன்ஃபிலிம்ஸே நம்ம ஓட்டுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் இது அப்கிரேட் பண்ணல முக்கியமான விஷயம். ஃபேண்டம் நானோ செராமிக் ஃபிலிம்ஸ் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இதுதான் இப்போ அந்த தாரில் வந்து அவங்க ஒட்டிட்டு இருக்காங்க. பிகாஸ் கஸ்டமர்ஸ் மேக்ஸிமம் அவரோட எல்லாமே ஒன்றும் ஆஃப் ரோட்ஸாக இருக்கட்டும், இல்லை போகக்கூடிய ரீஜன் எல்லாமே பயங்கர சன்னியாக இருக்கக்கூடிய ஏரியாஸ். ஸோ அவர் அது ஒரு பெருசாக கேட்டால் இது வந்து 70%, 50% வேண்டாம், நம்ம லீஸ்ட்டுக்கே போகலாங்க. வில் டேக் 50%, 35, 50% இருக்குது. நம்ம டிஃபரன்ஸ் என்னங்கிறத வந்து பாருங்கள்.
91.3%. இதுல 9% எங்க இருக்கு? 10%க்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்துக்கங்க. இல்ல 5% வேணாலும். இப்போ இந்த IRR அப்படின்றது தான் நமக்கு வந்துட்டு அந்த நம்ம ஹீட் ரேடியேஷன் வந்து கொடுக்கும் 93.9%. இந்த அளவுக்கு பிளாக் பண்ணும் இல்லீங்களா? இந்த அளவுக்கு வந்து ஹீட் ரேடியேஷன்ஸ் வந்து கம்மி பண்ணிடும். இல்ல 70% இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. சோ இத பொறுத்தவரைக்கும் ஷேட் மேட்டர்ல அந்த பர்சன்டேஜ் மேட்டர்ல. ஆமா. பட் நாங்க ரெக்கமெண்ட் பண்றது வந்து யூ ஆல்வேஸ் கோ ஃபார் திஸ் 50%. அது வந்து லீகலா தட் இஸ் பெர்மிட்டபிள். நம்ம உள்ள சிட்டிக்குள்ள, ஏன்னா கேரளா சைடுக்குள்ள போகும்போது கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது சன் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும்போது போலீஸ் சைடில் ப்ராப்ளம் வரும். ஓகே. பட் நார்மலாக இருக்கும்போது 50% இங்கே வந்து இட்ஸ் பெர்மிட்டபிள். இது வந்து நீங்கள் தாராளமாக போகலாம். சஜஸ்டபிள். இல்லை எனக்கு ஜாஸ்தியாக வேணும், எனக்கு ப்ராப்ளம் இல்லைங்கிறவங்க ஜாஸ்தியாக வந்து போகலாம். பட் தயவு செஞ்சு செக் பண்ணி வாங்குங்க சன் ஃபிலிம்ஸ் ஒட்டும் போது. அதெல்லாம் நான் மேக்ஸிமமாக தெரியாத இடத்துக்கு போகும்போது அவங்க பண்ணக்கூடிய பிரச்சனை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிஃபாக் லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பேக்கில். ரியர் கிளாஸில் வந்து டிஃபாக் லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க ஒட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரீசெண்டாக ஒரு கேஸ் ஒன்று பார்த்தேன் நான். ஃபாக் லேம்ப் மேலே சன் ஃபிலிம்ஸை ஒட்டிட்டு அந்த நைஃபை வச்சு கட் பண்ணுறாங்க. கட் பண்ணும்போது என்னன்னா, அந்த டிஃபாக் லேம்ப்ஸோட அந்த லைனையும் வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸ்ட்ரிப்ஸை கட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு அன்னோயிங்காக பண்ணிடுறாங்க. இப்போ என்னன்னா, இந்த சன் ஃபில்ம் ஒட்டினதுக்கு அந்த கிளாஸை வந்து கம்ப்ளீட்டாக தான் ஷோரூமில் மாற்றணும். இல்லைன்னா அது வந்து நம்ம வேற ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். ஸோ பொருள் வாங்குறது மட்டும் பார்த்தாது, அதை ப்ராப்பர் இன்ஸ்டலேஷனும் பண்ணணும். அதுலேயும் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். எக்ஸ்பர்ட்ஸ் தான் இல்லைங்க. கண்டிப்பாக அது நம்ம சொல்லும் போது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியராக கொடுத்து தான் நம்ம பண்ண சொல்லுவோம். அந்த ஏன்னா அது நம்ம திருப்பி நீங்கள் புது வண்டி, அவர் எடுத்துகிற புது வண்டி எனக்கு இது டிஃபால்ட் இது ஒர்க் ஆக மாட்டேங்கிற போது நீங்கள் இதுதான் பிரச்சனை, சன் ஃபில்ம் ஒட்டிருக்கீங்க, அந்த நைஃபை வச்சு அதை கட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் அது ஒர்க் ஆகாது, நீங்கள் கிளாஸை தான் மாற்றணுட்டாங்க. ஸோ இப்போ அன்வான்டாக கஸ்டமருக்கு 3000 அந்த 3500 அடிஷ்னல். நான் பார்த்தேன் இந்த தாருக்கே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க மெஷர்மெண்ட்ல இருந்து ப்ராப்பராக எடுத்து தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ராப்பர் மெஷரிங் பண்ணி இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுவாங்க. பிகாஸ் வெஹிக்கிளோட ப்ரைஸ் அவர் கஸ்டமர் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் நீங்கள் ஆட் பண்ணி நினைக்கிறேன். அவர் எவ்வளோ ஜெனுவனாக, இட்ஸ் பெட்ரோல் வெஹிக்கிள், அவர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எவ்வளோ தூரம் ப்ராப்பராக ஜெனுவனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இன்னைக்கு ரொம்ப இவால்வ் ஆகி வந்துட்டு வந்து சேஃப்டி. ரைட். ஸோ சேஃப்டியில் வந்து 2 விஷயத்தை நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன். ஒன்று, ஹேவிங் அ டேஷ் கேம் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட்டுங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து டேம்பிங், தட் இஸ் ஃபார் நாய்ஸ் ப்ரொடெக்ஷன். சில பேர்த்துக்கு வந்து ட்ராவல் ஜேர்னி வந்து ஒத்துக்காது பிகாஸ் ஆஃப் த நாய்ஸ் எரப்ஷன். ஸோ டேஷ் கேம்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி லைக் நான் சொன்ன மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறது, வி யூஸ் டு ரெக்கமெண்ட் குட் குவாலிட்டி. 2200 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கணுங்க. இந்த சோனி லெக்ஸ் வந்து நம்ம 2200 கொடுத்துடலாம் பேசிக்குங்க. முஷிமோ இருக்குது. இது எல்லாமே நாக்காமிச்சி எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நாக்காமிச்சி முஷிமோ வந்து கொஞ்சம் 4K ரெசல்யூஷன், பேக் சைட் கேமராவும் இருக்கும் உங்களுக்கு. அது போல் டிஸ்பிளேவும் வந்துடும். இது வந்து உங்களுக்கு 8500 வருங்க. ஸ்க்ரீன் இன்பில்ட்டாக இருக்குங்களா? ஸ்க்ரீன் இன்பில்ட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வர்றதுல வந்து பேக்கில் டிஸ்பிளே. ஓகே. இந்த டிவைஸ்க்கு பின்னாடி பேக்கில் டிஸ்பிளே வந்து அந்த டிஸ்பிளே நீங்கள் பார்த்துக்கலாம். அது போக நீங்கள் மொபைலில் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். டிஎஸ் வந்து 7500 வருங்க. நாக்காமிச்சி இட்ஸ் குவாலிட்டி. ஓகே. ஸோ அடுத்து டேம்பிங் ஷீட்ஸ் வந்து நான் சொன்னது ட்ராவல் ஜேர்னியில் வரக்கூடிய ட்ராவல் சிக்னஸை, அந்த நாய்ஸ் எரப்ஷனு, சில ஹெவி வெஹிக்கிள்ஸில் அந்த ஒரு எரப்ஷன் வரும். டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து மூடை ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ டேம்பிங் ஷீட்ஸ் வந்து வெஹிக்கிளுக்கு தகுந்த மாதிரி அது ரேஞ்சுங்க. ஏன்னா சில இன்னோவாக்கு உங்களுக்கு டோஸ் பெருசாக வரும், சின்ன வெஹிக்கிள்ஸ் கம்மியாக வரும். அதனால் ரேஞ்ச் வந்து 1500 to 2000 வரைக்கும் வருங்க ஒரு டோருக்கு. ஓகே. நம்பர் ஆஃப் டோர்ஸ்க்கு நம்ம பண்ணி கொடுத்துலாம். முக்கியமாக அந்த வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன்லாம் இல்லாமல் இவ்வளவும் பண்ணிட்டு டோர் சவுண்ட் வந்துச்சுன்னா அந்த கம்ப்ளீட்டுக்கு நான் வந்து ஒரு இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த கோல்டு ஃபின்ச் 21,000 நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு டோர் நாய்ஸு இல்லை வெளியிருந்து எரப்ஷன் வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸே கம்ப்ளீட்டாக அநாயகமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் டேம்பிங் பண்ணுறது வந்து சஜஸ்டபிள் தான். நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பொறுத்த வரைக்கும் பர் டோர் அப்படிதான், பர் டோர் கணக்குங்க. ஸ்டார்டிங்னா 1500லேருந்து. ஏன்னா அது வந்து நமக்கு ஷீட்டு கணக்கு தான். ஓகே. ஸோ சின்ன டோர்னா கொஞ்சம் கம்மியாக வரும், பெரிய டிஃபரன்ஸ் வராது. 1500 to 2000 மேக்ஸிமம்ங்க. சப்ஜெக்ட் டு சைஸஸ். இன்னோவா டோர் இல்லை கார்னிவல் டோர் பெருசாக வரும். இந்த டோர்ஸ் நார்மல் சின்ன காசோட டோர்ஸ் வந்து சைஸ் கம்மியாக இருக்கும். ரைட் ப்ரோ. நான் சொன்ன மாதிரி அந்த சன் ஃபிலிம்ஸ் ஒட்டும் போது அந்த டிஃபாக்ல ஸ்ட்ரிப்ஸை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாதுங்க. லைவாக பார்த்துடலாங்க. ஸோ ஸ்டிக் பண்ணும்போது இதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய விஷயம். டிஃபாகர் ஸ்ட்ரிப்ஸை வந்து டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த டிஃபாக் ஸ்ட்ரிப்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக இங்கே வைக்கும்போது கட் பண்ணி விட்ருவாங்க. கட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்யாது. நீங்கள் கிளாஸை திருப்பி ரீப்ளேஸ் பண்ண மாதிரி வரும். அது ரொம்ப பொறுமையாக பண்ணுறாங்க. ரொம்ப பொறுமையாக பண்ணும். ஸோ இந்த சன் ஃபிலிம் தான் நம்ம முன்னாடி உள்ளே பார்த்தது. ஆமாம். என்ன பிராண்ட்னா அது? ஃபேண்டம். சூப்பர். உள்ளே போயிடலாங்க. போகலாங்க.
கொஞ்சம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, போகலாமா? போகலாங்க, நம்ம அந்த சைடு போகலாம். ஓகே, இது நம்ம பழக்கப்பட்ட இடம் நம்மளுக்கு. நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஒரு சின்ன அப்டேட் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நூடுல்ஸ் மேட்டு, இல்லை ஃப்ளோர் மேட்டு, 2D 3D 7D நெக் ரெஸ்ட்டு, மேக்ஸிமம் மார்க்கெட்டில் என்ன இருக்கோ எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம், எல்லா ப்ராடக்ட்ஸும். ஓகே. இந்த எல்இடி லைட்ஸில் நீங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது இருந்திருக்காது, மேபி வேக்யூம் கிளீனர்ஸ் இருந்திருக்காது. ஓகே, இது வந்து இந்த செயின்ஸ் எல்லாம் அந்த சீட் கேப்பில் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு இதில் புதுசாக அந்த அப்டேட், எது க்ளீனிங் இது. ஓகே. ஸ்டேரிங் கவர், ஸ்டேரிங் கவர், பர்ஃப்யூம்ஸில் சில அப்கிரேட் எல்லாம் வந்திருக்குங்க. ஆனால் இது வந்து நெக் குஷன் தான். நெக் குஷன் சூப்பராக நல்ல ஸ்போர்ட்டிவ் இருக்குது. அந்த சாஃப்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். மெமரி ஃபோமோட நெக் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லாங் டிரைவிங்டா. கண்டிப்பாக. அதில் கலர்ஸும் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குங்க. இது ஸ்டேரிங் ஸ்டேரிங் நாப்ஸ் நிறைய இருக்குது. அதுபோக இந்த பீட்ஸு பர்ஃப்யூம்ஸில் நிறைய அப்கிரேட் வந்திருக்குங்க. அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாங்க, சில பேர்த்துக்கு நேச்சுரல் கேட்பாங்க, ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ் வர மாதிரி ஹேசல்நட் இந்த மாதிரிலாம். ஸோ அதனோட தான் நான் இங்கே வச்சுருக்கேன் அந்த ரீஃபில் மாதிரி. அது வந்து நார்மல் இதுங்க அது, பட் திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக். இந்த பேக்கில் வரும் இந்த ஹேசல்நட், ஒரிஜினல் ஹேசல்நட்டே உள்ளே வந்துடும். இது போக அதனுடைய லிக்விட் உள்ள ஒரிஜினலாகவே இருக்குல்ல, ஒரிஜினலாக இருக்கும். இல்லை அது வரக்கூடிய சீட் கவர்ஸ், இந்த டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ், இதில் என்ன வேணுமோ நம்ம எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. அண்ட் இந்த லெதருக்கு வர சீட் கவர்ஸ் வந்து கஸ்டமைஸ்டாக வேணால் பண்ணலாம், இல்லை நம்மள்ட்ட தனியாக ஆல்ரெடி ப்ரீஃபிக்ஸ்டாகவே வரும், ரெடிமேடாகவும் இருக்குது. அதை ஒரு இன்ஸ்டலேஷன் மட்டும் ஃபிக்ஸ் மட்டும் பண்ணணும், அதுவும் வேணால் பண்ணிக்கலாங்க. லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ், எல்லாமே டிஃப்ரெண்ட் குவாலிட்டி அண்ட் டிஃப்ரெண்ட் இது. பட் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். ரொம்ப கம்மியாக போகும்போது சொல்லிடுவது வந்து இந்த சில ப்ராடக்ட்ஸ் நீங்கள் லைட் எடுத்துட்டிங்கன்னா 1 இயர்னா 1 இயர் தான் வரும், அதுக்கு மேலே வராது. பட் சில லைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஹார்ஸ்னா 3000 ஹார்ஸ் 2 வருஷம் 3 வருஷம் கேரண்டியாக போகும். நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய குவாலிட்டி டியூராசெல்லுக்கும் எவரிடேக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஆமாம், டியூராசெல் கண்டிப்பாக ஒரு 2 இயர்ஸ் வரும்னா எவரிடே 1 இயரில் போயிடும். அந்த மாதிரி அந்த டிஃப்ரென்ஸை வந்து we will try to highlight. கடைசியில் டியூராசெல்க்கு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், ரைட். ஓகே. அது ஒரு சிலர் வந்து இந்த சின்ன சின்ன ஐட்டம் பிடிக்கும், நீங்கள் நேரில் எல்லாமே அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட். நிறைய பேருக்கு நிறைய ஐட்டம்ஸ் வந்து பிடிக்கும். இதெல்லாம் எசென்ஷியல், டோர் டேமேஜஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அது போக சின்ன சின்ன அக்சசரிஸ் என்னென்னமெல்லாம் ஆஸ் அ இண்டிவிஜுவல் கஸ்டமராக நாங்கள் எதிர்பார்க்குறோமோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுவோம். நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்பீக்கருக்கு இல்லை ஆண்ட்ராய்டு மட்டும் பிளான் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் முடிச்சுட்டு போகிறப்ப எல்லாத்துலேயும் ஒரு ஒட்டுமொத்தமாக ஷாப்பிங் பண்ணிட்டு போகிற அளவுக்கு வச்சுருக்கீங்க. அதனால் கஸ்டமர் ஒரு டிஸ்க்ளைமர் இது. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக வந்துக்கோங்க. கார்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம்ண்ணா? பண்ணிக்கலாங்க. எல்லா நான் சொல்கிறது கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம், ஜிபே இருக்குது, எல்லா மோட்ஸ் ஆஃப் பேமெண்ட்டும் இது அக்செப்ட். ஏன்னா வரும்போது ஒரு பட்ஜெட்டில் வருவாங்க, இல்லை வரப்போ வேறு மாதிரி பட்ஜெட்டில் பண்ணிக்கலாம். நல்லது. அது போக இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸும் நல்லா இருந்துச்சு. இது வந்தோடனே பார்த்தேன் நான், சோலார் ஐட்டம்ஸ் இது நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அப்படின்னா பார்த்துக்கலாம். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிரைவிங். சில பேர்த்துக்கு வந்து சின்ன சின்ன டீட்டெயிலிங் விஷயம் சில பேர்த்துக்கு ரொம்ப விரும்புவாங்க. கியர் நாப்ஸ்லாம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த விஐபி கியர் நாப்ஸ் ஜஸ்ட் ஒரு எல்இடியோட வருது. இது அப்படியே கலர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இது சார்ஜ் பண்ணுறதுங்களா அப்படி? ஆமாங்க, இது யூஎஸ்பி இதில் சார்ஜ் பண்ணிக்கிறேன். அதோடைய இதுவும் உண்டு. ஓகே, ஸோ கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். நிறைய மாடல்ஸ் இருக்குது, நிறைய மாடல்ஸில் இருக்குங்க. ஓகே, இது கலர்ஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். கலர் மாறிட்டு இருக்குல்ல, மல்டி கலர் தான். இது யூனிவர்சல் தான் கிட்டத்தட்ட இல்லைங்களா? யூனிவர்சல் தாங்க. எனக்கு எது சொல்கிறதுன்னு தெரியல ஆக்சுவலாக, ஹானஸ்ட்டாக. ஏன்னா கஸ்டமரோட நாங்கள் வந்து எதையுமே கஸ்டமர்கிட்ட இன்சிஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு ஒரு கட்டாயம் கிடையாது இந்த ப்ராடக்ட்டை வாங்குங்கன்னு சொல்லி. கஸ்டமருக்கு என்ன விருப்பமோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறனால தான் இவ்வளோ பெருசாக நாங்கள் போட்டு இவ்வளோ ஸ்டாக்ஸை வந்து இது பண்ணி வச்சுருக்கோம். இதை வாங்க பட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ ஆம்ரெஸ்ட் பொதுவாக யூஸ்வலாக கஸ்டமர்ஸ் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறது. அது போக இதே நெக்ரெஸ்ட்டாக இருக்கலாம். இதெல்லாம் குஷனுங்களா? அதெல்லாம் எல்லாமே குஷனுங்க. அப்போ வீல் கப்ஸும் இருக்குது. வீல் கப்ஸ் வந்து தனியாக ஒரு டிவிஷனே நம்ம உள்ளே இருக்குது. ஒரு ஷாப் ஃபுல்லாக வீல் கப்ஸ் டோர் வைசஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே கவர் பண்ணதில் நம்ம அந்த ஆடியோக்கு பக்கத்தில் இருக்கிறது ஃபுல்லாமே ஸ்பாய்லர்ஸ்க்கு மட்டும் உள்ள இது. அது தனி ஷோ, அதையும் பார்த்துடலாங்க. அது போக நீங்கள் பார்த்து அங்கே இல்லாமல் இங்கே தனியாக ஒரு டிஸ்பிளேஸ் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஐடியா கொடுக்கணுங்கிறதுனால அகெயின் சேம் டைம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் அங்கே ஹைலைட் பண்ணிக்கமோ அது இருக்கும். திஸ் கம்ப்ளீட் டிவிஷன் இஸ் ஒன்லி ஃபார் திஸ் க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு. காரை வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாதுங்க, அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணணும்.
ஸோ அந்த வகையில் டேஷ்போர்ட் க்ளீன் பண்ணுறது, வீல் க்ளீன் பண்ணுறது, கிளாஸ் க்ளீன் பண்ணுறது, எல்லா க்ளீனிங் ஐட்டம்ஸும் இங்கே வந்துடும். இது போக சின்ன சின்ன அக்சசரிஸ் ரொம்ப டீட்டெயிலாக, லைக் காருக்கு நான் ஸ்டிக்கர் ஒட்டுறதா இருக்கலாம், இல்லை கீ செயினாக இருக்கலாம், டாப் ப்ரூஃப் லைட்ஸு, பேக் வரக்கூடிய லைட்ஸு, எல்இடி லைட்ஸு, ஃபாக் லேம்ப்ஸு எல்லாமே மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அந்த பக்கம் போகிறதா சொல்ல வந்தேன். ஓகே ஓகே, க்ரௌடை டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியில் வந்துட்டோம். அங்கேயே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, நம்ம கவர் பண்ண முடியல. பட் மேக்ஸிமம் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த டிவிஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹெட் லேம்ப்ஸு, பேனல்ஸ் தனியாக இருக்கும். இது எல்லாமே நம்ம காமிச்ச ஆடியோக்கு உண்டான அந்த ஆடியோ சிஸ்டம் உண்டான பேனல்ஸுங்க. இது எல்லாமே எல்லா மாடலுக்கும் இருக்கும், எல்லா டிவைசஸுக்கு எல்லா காஸ்ட்க்கும் இருக்கும். நீங்கள் 12 இன்ச்சஸாக இருந்தாலும் சரி, 7 இன்ச்சஸாக இருந்தாலும் எல்லா பேனல்ஸும் ஸ்டாக் இருக்குது. போன வாரம் லான்ச் ஆன கார்ஸ் கூட கிடைக்கும், எல்லாத்துக்குமே கிடைக்கும் உங்களுக்கு. ரைட், அதுபோக ஹெட் லேம்ப்ஸு, மேலே இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் எல்லாமே டோர் வைசஸ், மேக்ஸிமம் எல்லா காஸ்ட்க்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இது வந்து சீட் கவர்ஸ், நான் சொன்ன மாதிரி இது ரெடிமேடாக வரக்கூடிய சீட் கவர்ஸ் எல்லாமே. அது வந்து ஃபிட்டிங் மட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை நான் சொன்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் காமிப்போம், அந்த குவாலிட்டியில் வேணும்னா அந்த குவாலிட்டியில் வேணும் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். அதில் எல்லா மாடல்ஸ்க்கும் இருக்கும், எல்லா மாடல்ஸ்க்கு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அடுத்து ரெப்யூட்டடாக போகக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று நூடுல்ஸ் மேட்டுங்க. மேட்டு இது வந்து ரெடிமேடாக நீங்கள் கீழே அங்கே பார்த்துருப்பீங்க, இந்த 2D 3D 7D ஐட்டம்ஸ் இல்லாமல் இப்போ கஸ்டமர் சில பேர் அவங்க சைஸ்க்கு கேட்டுக்கிறாங்க. ஸோ இது நம்ம கட் மேட்டும் பண்ணி கொடுத்துடலாம். இங்கேயே ஆளுங்க இருப்பாங்க, அவங்களோட சார்ஜஸ் மட்டும் ஸ்பாட்லேயே வந்து அந்த அவங்க சைஸ்க்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. பிளாக்கு, இந்த பர்கண்ட் ரெட்டு, பிளாக் அண்ட் ரெட்டு வரும், ஒயிட் அண்ட் பிளாக் வரும், க்ரீன் வரும், இது வந்து ப்ரௌன் அண்ட் ஒயிட் வரும். ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயுமே இருக்கும். இதுவும் அதே தான், ப்ரௌன் அண்ட் ஒயிட். ஓகே, அது போக இங்கேயும் மேட்ச் இருக்குது, சேம் தான். இது போக இந்த பக்கம் சைட் மிரர்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபாக் லேம்ப்ஸோட கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இங்கே கொஞ்சம் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னது, சேஃப்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. இன்னொரு மெயின்டெனன்ஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோர் கவர், இது பாடி கவர். ஓகே, இதில் டிஃப்ரெண்ட் குவாலிட்டி பேஸ்ட் ஆன் த கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவி, தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம் ஆமாம், என்ன சொன்ன மாதிரி நான் கூட சாதாரணமாக நினச்சிட்டேன். இல்லை, அது குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி. சில பேர் ஹெவியாக இருக்கு இல்லைன்னா எப்படி, ஏன்னா ஈஸியாக இருக்குமா? நீங்கள் நம்ம கொஞ்ச நேரம் வெயிலில் இன்னும் கொஞ்ச நேரம் நம்மளே ஒரு பாயில் ஆயிடுவோம், அந்தளவுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்கு. நல்ல தரமில்லாத ஷீட்ஸை வாங்கி போடும்போது என்ன ஒன்று ஃபர்ஸ்ட் கலர் ஃபேட் ஆகும், அப்புறம் நீங்கள் கவரை கழட்டும் போது தனியாக டாராக கிழிஞ்சு வந்துருங்க. இது வந்து லாங் ஸ்டாண்டிங் அண்ட் நிற்கும். இதுலேயே டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் இருக்குது, இந்த மிரர் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கனால தான் இந்த வெயிட் வர்றது. இது உண்மையிலே சரியான ஹெவியாக இருக்கு இல்லையா? ஒரு கிலோ தூக்கவே முடியல அந்த அளவுக்கு. இது உங்களுக்கு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 kgக்கு மேலே வரும். கண்டிப்பாக 9 kg வந்து வெயிட் வரும். இது யாராவது நேரில் வந்தீங்கன்னா இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க, அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது. ஸோ இது போய் இது எல்லா கார் மாடல்ஸ்க்கும் இருக்கும். இது செடான், ஹேட்ச் எல்லாத்துக்குமே வருங்க. சில ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து யூனிவர்சல் சைஸ் வந்து போட்டுரும், பட் ஸ்பெசிஃபிக்காக கார் மாடல்ஸ்க்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் அந்த நூடுல்ஸ் மேட்டு காமிச்சு இல்லாமல் ஒர்க்கில் ஒரிஜினல் பிளாஸ்டிக் அந்த மேட்ச் வேணாலும் நம்ம தனியாக பிவிசி இதுவும் பண்ணி கொடுத்துருவோம். இது ஃபுல் லெங்த் ரோல் தனியாக இருக்குது, அவங்க ஃபிட்டர்ஸும் தனியாக இருக்காங்க. ஓகே, அங்கே ஒரே ஒரு டிவிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, ஹெவி ஐட்டம். இந்த மாதிரி ஒரு சன்னியான டைமில் கம்ப்ளீட்டாக 24/7 அந்த வண்டி வெளியில் நிற்கும்போது யூஸ் பண்ணுறது. கொஞ்சம் மைல்ட் ரேஞ்ச் உள்ள வீட்டுக்குள்ளே நிறுத்துகிற வண்டி, கம்ப்ளீட்டாக ஷெட்டுக்குள்ளே நிறுத்துகிற வண்டிக்கெல்லாம் தனியாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஹெவி டைப்புங்க. 24/7 365 டேஸும் நீங்கள் உள்ள வெயிலில் நிறுத்தும் போது ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. கொஞ்சம் மைல்டு ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே வேற என்ன வச்சுருக்கீங்க? இது இல்லாமல் வீல் கப்ஸ் இருக்குங்க நம்மகிட்ட, ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. ஸோ வீல் கப்ஸ் வந்து லைக் எது சிங்கிள் கலர், டியூவல் கலர், 14 இன்ச்சுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாம்பிள் 600 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகும். முன்னாடியே பார்த்தா அந்த ஆடியோ செட்டப்புக்கான ஒரு ஷாப் எக்ஸ்க்ளூசிவாக. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வீல் கவர், ஸ்பாய்லர்ஸ், பாடி கவர்ஸ், பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபிட்மெண்ட்டுக்கு உண்டான கராஜிங். இப்போ அங்கே இன்ஸ்டலேஷன் ஒன்று போயிட்டுருக்கு, இந்த சிஸ்டம் ஒன்று ஒரு எர்டிகாக்கு. ஸோ இது நீங்கள் கஸ்டமர் காமிக்கணும்னா காமிச்சிக்கணும். ஸோ எர்டிகாக்கு வந்துட்டு நான் மார்னிங் வரும்போது ஆரம்பிச்சது, நிறைய ஒர்க் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆடியோவும் போயிட்டுருக்கு இல்லைங்களா? ஆடியோ ஒர்க்கு இதில் 2D மாட்டிருக்கு, சாரி 2K மாட்டிருக்கு. ஆமாங்க. ஸோ கஸ்டமர் செக் பண்ணிட்டுருக்காங்க. இது போக நமக்கு வந்துட்டு இந்த தாருக்கு உண்டானது அப்புறம் தான் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு எப்படி ஒரு 6-7 வண்டி நிறுத்தி ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. இல்லை, 2 வண்டி ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, 2 வண்டி வெயிட்டிங்கில் இருக்கு, 2 கஸ்டமர் திருப்பி அனுப்பிச்சு விட்ருக்கோம். அவங்க 4 மணிக்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ ஷார்ட்டேஜ் ஆஃப் லேபர்ஸ் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பட் இந்த ஃபிட்டிங்கெல்லாம் இல்லை, மெயின்டெனன்ஸ்க்கு. அதனால என்னன்னா நம்ம அங்கே போய் கஸ்டமர் கிட்ட போய் நிற்க வேண்டியது. அதுவும் கஸ்டமர்ஸ் மெயினாக வர்றவங்க வந்து நம்மளை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா
ஃபுல் பஞ்ச் ஆஃப் டீடைல்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். ஒரு எம்ப்ளாயிட்ட கேட்டு தெரிஞ்சதை விட அவங்க பெட்டரா ஃபீல் பண்றாங்க, நம்ம கிட்ட டைரக்டா ஹேண்டில் பண்ணாங்க. அதனால நம்ம அங்க போய் நிக்கிறனால அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல என்ன பியூட்டின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சண்டேவே இந்த அளவுக்கு பண்றாங்கன்னா எப்படி ஈவினிங் நைட் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? இன்னைக்கு சண்டே வந்து இன்னைக்கு ஃபாஸ்டிங்னால 4 o'clock முடிச்சிடும். அப்படி இல்லைன்னா ஈவினிங் வரைக்கும் இருக்கும். யூஸ்வலா வந்து ஈவினிங் இருக்கு. மேக்ஸிமம் கேசஸ்ல இருக்க பார்ப்போம். ஓகே. ஆனா சண்டே மார்க்கெட்ஸ் மேக்ஸிமம் எல்லா ஷாப்ஸும் இது லீவா இருக்கும். நம்மளது வந்து ஒர்க்கிங்ல இருக்கும். கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட், கஸ்டமர் வெளியூர்ல இருந்து வரவங்க இருக்காங்க, அவங்க சண்டேஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக சண்டேஸும் ஒர்க் பண்றோம். நல்லதுமா. அண்ணா வணக்கம். வணக்கங்கண்ணா. அண்ணா உங்க பேர், நம்ம எங்கிருந்து வரோம்? நம்ம சூர்யா கவுண்டர் மில்லேருந்து வரோம். கோயம்புத்தூர் கவுண்டர் மில் தாங்க, லோக்கல் தான். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஆட்டோ ஜோன் எப்படி தெரியும்? ஆக்சுவலி நான் லாஸ்ட் இயரே ஷிஃப்ட் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து தான் நம்ம ஒர்க் பண்ணோம். சரிங்க. அப்போ பழக்கம் ஜென்யூனாக இருப்பா. அப்படி 2 ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவர்கிட்ட அவைலபிள் இருக்கும். ஸ்டார்டிங் பல்ப்லேருந்து சின்ன ஐட்டம்லேருந்து சின்ன ஸ்டிக்கர்லேருந்து எல்லாமே அவர்கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸும் அவைலபிள் இருக்குது. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு தான் பண்ணி கொடுத்துருக்கா. அப்படி சர்வீஸ் நல்லா பண்ணி கொடுத்துருக்கா. அப்படிங்க நான் ரெகுலராக வந்துட்டு இருப்பேன். ஒன்ஸ் நான் வந்துட்டு ஷிஃப்ட்டுக்கு பண்ணக்கப்புறமா எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. திருப்பி இப்போ தார் ஓன் வண்டி எடுத்துருக்கேன். இங்கேயுமே லாஸ்ட் டைம் வந்து இங்கேயும் பண்ணோம், சின்ன சின்ன ஃபிட்டிங்கில் பண்ணோம். இப்போ இன்றைக்கி மேட்டு ஃபுல்லாக சன்ஃப்ளிம் எல்லாம் ஒட்டியிருக்கோங்கண்ணா. பரவாயில்ல. பிராண்ட் நியூ கார் எடுத்துட்டு நேரம் இங்கே வந்துருக்கீங்க. அப்பயே தெரியும் அந்த அளவுக்கு. கண்டிப்பாங்க. ப்ரைசிங்ல எப்படி ஃபீல் பண்றீங்க? ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் தான் நான் பண்ணுறேன். அப்படி இந்த ஜென்யூனாக தான் இருக்குது. அப்படி ரொம்ப ஹை ரேட்டு கொடுத்து 2 பார்கெயின் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒன்ஸ் நம்ம ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு ரேட் கோட் பண்ணுறோன்னா பெஸ்ட்டாக அவர் என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துட்றா. அப்படி ஏன்னா அவர் பொருள் எல்லாமே குவாலிட்டியாக தான் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணுறா. அப்படி ஃபர்ஸ்ட் இது மட்டும் வச்சிருந்தா அப்படி அப்புறம் எக்ஸ்ட்ரா பண்ணி ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்தா. அப்படி எல்லாமே A to Z எல்லா கம்ப்ளீட் ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. எதுவும் வேணும்னா கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றா. அப்படிங்க நல்ல பிராண்டட்ல ஒரு சன்ஃப்ளிம் மாட்டிட்டு இருந்தாங்க நம்ம. ஆமாங்கண்ணா. ஃபிட்மெண்ட் இன்ஸ்டலேஷன்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி நல்லா இருக்குண்ணா. அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் சன்ஃப்ளிமாக தான் வந்தேன். நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு என்ன சர்வீஸ்னாலும் சரி, என்ன கம்ப்ளைண்ட்னாலும் அவர் டேரெக்டாக பண்ணலாம். அவர் நம்பர் கான்டாக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கே இருந்தாலும் வந்து வெளியூர்லேருந்தே நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எதனாலும் கான்டாக்ட் பண்ணலாங்க. ரைட். அவுட் ஆஃப் 10 அப்படின்னா ஆட்டோ ஜோனுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? 10 கொடுக்கலாங்கண்ணா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட், நம்ம ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் ஆகக்கூடிய ஒரு செக்மெண்ட்டு. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே சைனா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டைம் நம்ம ஃப்ரெண்டு துபாய்க்கு எக்ஸ்போக்கு போயிருந்தார். ஸோ டேரெக்டாக ப்ரொடியூசர்கிட்டே போய் நம்ம டேரெக்டாக சைனாலேருந்து LED லைட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். பட் நம்மளோட யூனிக் ப்ராடக்ட் அது ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாத்த விட மேபி அடுத்த வீடியோவில் அந்த அப்டேட் கொடுக்கலாம். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் LED லைட்ஸ் தான், டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். ஸ்டார்ட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 2000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வி ஹாவ் K3. முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் 150 வாட்ஸ் சொன்னால் 150 வாட்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஓகே. பாக்ஸில் என்ன வாட்ஸ் போட்டுருக்கோ ப்ராப்பராக இருக்கும். ப்ராப்பராக நான் முதல்ல சொன்ன ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். ஓகே. இதில் ஒன்று ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று ரியாலிட்டியில் ஒன்றா இருக்காது. ஸோ என்ன பார்க்குறீங்க அது ரியாலிட்டியாக இருக்கும். அண்ட் ஹைப்பர் டிரைவ் இதுவும் வந்து 200 வாட்ஸ். இது 200 வாட்ஸுங்க. இது மோஸ்ட் மேக்ஸிமம் போகக்கூடியது ஏத்தன்ஸ் 200 வாட்ஸுங்க. மை டிவிஎஸ்ல இருக்குங்க. ஏத்தன்ஸ்க்கு 1 இயர் வாரண்டி இருக்கு. 1 இயர் வாரண்டி. மேக்ஸிமம் மிச்சத்தில் அந்த K3 எல்லாமே 2 இயர் வாரண்டிங்க. 2 இயர்ஸ் வாரண்டி. 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குதுங்க. ஓகே. அப்புறம் இண்டி க்ளோலையே வி ஹேவ் 2 டிஃப்ரெண்ட் மை டிவிஎஸ் இருக்கு. அடுத்து இண்டி க்ளோ. இது 280, இது 140 வாட்ஸ். பிளாக் பஸ்டர். பிளாக் பஸ்டர். பிளாக் பஸ்டரில் உங்களுக்கு 2 இயர் வாரண்டி. 220 வாட்ஸ்ன்றது. 220 வாட்ஸுங்க. இது உள்ளேயே 2 இயர் வாரண்டி கார்டோடு வந்துடும். ஓகே. ஆட்டோ கார்டு இந்த வாரண்டி கார்டு வாரண்டி கார்டு அது இருந்தாலே போதும். ஷாப் சீல் இருக்குங்க. இதில் வாரண்டி கார்டு 2 இயர்ஸ் வாரண்டி. ஓகே. ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நெக்ஸ்ட் அப்டேட்டில் கண்டிப்பாக நம்மளோட அந்த டைரக்ட் ஃப்ரம் த மேனுஃபேக்சரர் ரைட். ஸோ டேரெக்டாக ஷிப்மெண்ட் இப்போ தான் பார்த்தோம் அப்டேட்டு. ஷிப்மெண்ட் ஆக்சுவலாக ப்ராசஸ் ஆயிடுச்சு, டிஸ்பேச் ஆயிடுச்சு. மேபி அடுத்த ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்டேட்ஸ் கொடுத்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்கும். சூப்பர். ஆனால் இதில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸும் 2000 ஸ்டார்ட் ஆகுது. பட்ஜெட்லேருந்தே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம கன்சைன்மெண்ட் வந்துருச்சுன்னா குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட். பிகாஸ் ரைட் ஃப்ரம் த ப்ரொடியூசருங்கிறனால டிஸ்ட்ரிபியூட்டர் எந்த இன்டர்மீடியேட்டே இல்லை. நம்ம டேரெக்டாக அந்த ப்ரொடியூசரை வந்து நம்ம மீட் பண்ணது துபாயில் மீட் பண்ணது. ஸோ அவர் அந்த ஆட்டோ எக்ஸ்போக்கு வந்திருந்தார். ஸோ அந்த டைரக்ட் கான்டாக்டில் அங்கே ஆர்டர் பண்ணி டேரெக்டாக வந்தோம். நம்ம வேறு யாராவது மூலியமாக வாங்கும்போது அந்த இன்டர்மீடியேட்லாம் வருவாங்க. இந்த யாரும் எந்த இன்டர்மீடியேட் கிடையாது. டேரெக்டாக நம்மளோட கன்சைன்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மேனுஃபேக்சரிங்கே ஆகுதுங்க. ஆல்ரெடி சின்ன பொருள் இருந்து ரொம்ப யூனிக்காக வச்சுருக்கீங்க. துபாய் எக்ஸ்போ, அதாவது டெல்லி எக்ஸ்போ கூட தாண்டி துபாய் எக்ஸ்போ போயாச்சு. நான் இனி நிறைய யூனிக்னஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் சொன்னேன் குவாலிட்டி தயவு செஞ்சு ஒரு பொருள் நம்ம செலவு பண்ணி வாங்கும்போது ப்ரைஸை பாருங்கள், தப்பு இல்லை. அதே சமயத்தில் குவாலிட்டி பாருங்கள். நீங்கள் அந்த பொருளை வச்சு கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான். இல்லை எல்லா விதமான கஸ்டமர்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறனால அந்த பொருளை நான் விற்க போகிறேன், இல்லை கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண போகிறேன்னா அதுக்கு தகுந்த ப்ராடக்ட்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது. எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் த்ரூ அவுட் இதில் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு குவாலிட்டியை பற்றி மட்டுமே நான் திருப்பி ஹைலைட் பண்ணி சொல்லக்கூடிய.
ஏன்னா லாங் ஸ்டாண்டிங் கஸ்டமர் லாயல்ட்டி வந்து நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். உண்மைதான். இப்போ கூட இந்த தார் கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ கேட்டிருந்தேன். அவர் சொல்லியிருந்தார் லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வந்திருப்பார் போல இருக்கு அவரோட ஸ்விஃப்ட்டுக்கு ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக அந்த ஒர்க்மேன்ஷிப்லாம் நல்லா இருந்தது, ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாரு. இப்போ இந்த தார் பிராண்ட் நியூ எடுத்தேன் உணர்ந்தாச்சு அப்படின்னாரு. புதுசாக எடுத்தது மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கும் பண்ணியிருப்பாரு, பார்த்துருந்துருப்பீங்க. எதாக இருந்தாலும் இங்கே தான் வரும் அப்படின்னாரு. ஸோ அந்த கஸ்டமர் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் அவர் இப்போ வர்றாரு. இதே மாதிரி தான் நமக்கு ரொம்ப ரிப்பீட்டாக அவங்க ஷாப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் அவருக்கு வரும்போது ஒரு பெரிய அப்கிரேடாக இருந்திருக்கும். அவர் ஆக்சுவலாக ஒரு ப்ராடக்ட் தான் வந்தார். இந்த கடைசியில் சன் கிளாஸஸ் எல்லாம் அடிட்டிவாக காலையில் யதார்த்தமாக வந்தவர். இன்னைக்கு 2 மணி ஆயிடுச்சு முடிச்சுட்டு இப்போ தான் போகிறாரு. அத்தனைக்கு சண்டே. அடுத்தது வந்து கேரியர்ஸும் பம்பருங்க. கேரியர்ஸ் வந்து இது பவுடர் கோட்டடு சூர்யா பிராண்டு. மேக்ஸிமம் இந்த சின்ன வண்டிகளுக்கு எல்லாருமே இந்த வேகனாரு, டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு, டிசைரு, ஸ்விஃப்ட் இது எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டாக ஒரே இது யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சப்படி எல்லா வண்டிகளும் இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்ச் ஸ்டார்டிங் ஃப்ரம் 4500. ஓகே, இது ஆக்சுவலாக வந்துட்டு ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் பவுடர் கோட்டடு சூர்யா பிராண்டுங்க. நல்ல குவாலிட்டி இருக்குது இல்லையா? குவாலிட்டியாக இருக்கும். இந்த ரியர் பம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ரேப் பண்ணதாக இருக்கும். பேக்கிங் பாக்ஸ் பேக்கிங்கில் வராது. பம்பருங்க நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. பவுடர் கோட்டட் கிளாம்போட வந்துருக்கு. ஆமாம், எல்லாம் கம்ப்ளீட் செட்டாக இருக்குங்க. செம்ம ஃபினிஷிங்காக இருக்குண்ணா, சூப்பராக இருக்குங்க. மேட் ஃபினிஷ் பாருங்க, பெட்டர் குவாலிட்டி தென் கோல்ட்ஸை விட நல்லா இருக்குங்க. இது வந்து சூர்யாலுங்க பிராண்ட்லேருந்து வரும். பக்கா பேக்கிங்கில் வரும். எந்த விதமான டேமேஜ் இருக்காது. பவுடர் கோட்டிங் பிளாக்ல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பிளாக் மேக்ஸிமம் எங்கேயும் பார்த்துக்க முடியாது. நல்ல ஹெவியாகவும் இருக்கும். நல்ல ஹெவியாகவும் இருக்கும். சூப்பராக அக்சசரிஸ் எல்லாம் கம்ப்ளீட் செட்டாக அதில் இருக்கும். ஓகே, இதே மாதிரி எல்லா வண்டிக்கும் இருக்குங்க. இல்ல வேகனார் மென்ஷன் பண்ணிருக்கு, இதே மாதிரி அந்த பிராண்ட் எல்லா வண்டிக்கும் இருக்கு. மேக்ஸிமம் இது ரெண்டு ப்ரிஃபர் பண்ணி டாக்ஸிஸ் ஜாஸ்தியாக போகும். அதனால தான் வந்து வேகனார் வந்து சாம்பிள் எடுத்தா. அது வந்து பிளாக் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருக்கிறதுங்க. யூனிக்கா இருக்கு. மோஸ்ட்லி அந்த குரோம் தான் எல்லா பக்கமும் இருக்கும். பவுடர் கோட்டிங் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கு. அதான் நம்ம முன்னாடி பார்த்தோம்னா டிஃப்ரெண்டா இருக்கு. நல்ல ஃபினிஷிங்லாம் பக்காவா இருக்கு. இது கோல்ட் சைன் ஒரு குவாலிட்டி வந்துட்டு இருக்குங்க. பட் இது அதை விட பெட்டர் குவாலிட்டி ஃப்ரம் சூர்யா. அது இந்த பிளாக் கலர் வண்டிக்கெல்லாம் பின்னாடி போட்டால் நீட்டாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். கேரியரும் ஃபிட்டிங்கும் ரெண்டுமே நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துடலாங்க. நான் சொன்னது 4500 வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. பம்பர் வந்து 2400 ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துடலாம். இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட. ரைட்.